ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனி லோன் ஆப்பை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் லோனை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாதமும் 21ஆந்தேதி வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்துடும். அதாவது இயர்லி சேலரி மாதிரி 21ஆந்தேதி வந்து 20,000 வந்து மாதம் வந்துடும். அதை நீங்கள் 3ஆந்தேதிக்குள்ளே வந்து கட்டிக்கலாம். இது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நமக்கு இது வேலை செய்யுது. 2வது லோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு லிமிட் கொடுத்துருவாங்க. எனக்கு பாருங்கள் 50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 50,000 எனக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நான் எடுத்துக்கலாம். ஆனால் அதை ஒரு மாதத்துக்குள்ளே நான் கட்டிடணும். ஸோ இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் லோன் தான் வந்து யூனி ஆப்பில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ என்னென்னா வந்து இந்த யூனி ஆப் வந்து எஸ் பேங்கோட டைப் ஆகிட்டாங்க. இந்த டைப் ஆனதுனால ஒரு கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கிரெடிட் கார்டோட நேம் என்னென்னா என்எக்ஸ் வேவ் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் சார்ஜ் வந்து எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு கூட. எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி தான் ஒரு மெசேஜ் வந்தது. அதில் நான் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் நான் கொடுத்தேன். இது வந்து ஏர்லி ஆக்சஸ். கெட் ஏர்லி ஆக்சஸ் இருக்கா. ஸோ உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் இந்த லிங்க் உங்களுக்கு வரும், இல்லைன்னா உங்களுக்கு வராது. ஸோ அது சப்போஸ் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உடனே ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னா ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஸோ இதிலே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், பேசிக் டீட்டெயில்ஸு KYC பண்ணால் போதும் கார்டு வந்துடும்னு. ஸோ நான் ப்ரொசீட் கொடுத்தேன். ப்ரொசீட் கொடுத்த உடனே பாருங்கள் லோட் ஆகுது. லோட் ஆனோன்னா நானும் கிடைச்சிரும் தான் நினச்சேன். பட் வந்து எனக்கு கிடைக்கல. அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் நாட் ஏபிள் டு ஆஃபர் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சுங்க. ஸோ என்ன ரீசன் தெரியல, எனக்கு வந்து எலிஜிபிள் இல்லை. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆச்சுங்க. ஸோ அப்படின்னா வந்து எனக்கு எலிஜிபிள் இல்லை. உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கா, உங்களுக்கு இயர்லி ஆக்சஸ் கிடைச்சிருக்கா அப்படின்றத கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.